சமுதாயத்தில் நம்மை அதிகமாக பாதிக்கின்ற நிகழ்வுகளில் ஒரு முக்கியமான நிகழ்வு விபத்துகள். ஏராளமான விபத்துகளை சாலைகளில் நாம் காண்கிறோம். தினமும் சாலை விபத்துகளில் மக்கள் உயிரிழப்பதையும் நாம் பத்திரிகைகள் வாயிலாக, தொலைக்காட்சியில் வாயிலாக, சில நேரங்களில் நேரடியாக கூட காண்கின்றோம். காரணம், எல்லோருமே சாலைகளை தினமும் பயன்படுத்த கட்டாயப்படுத்தப்படுகிறோம். சாலையை கடந்துதானாக வேண்டும், சாலையில் வாகனத்தை ஓட்டித்தானாக வேண்டும், சாலையில் வாகனங்களில் நாம் பயணித்துதான் ஆக வேண்டும். ஆகவே சாலையில் பயணிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் கவனமாக இருந்தால், சாலை விதிகளை சரியான முறையில் பின்பற்றினால் விபத்துகளை தடுக்க முடியும். அந்த விபத்துகளால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த லைஃப் சயின்ஸ் வாழ்க்கை கல்வியை நீங்கள் இந்த கல்லூரி நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் ஒரு கணம் சிந்திப்பதில் உண்மையாகவே வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதேபோல் இன்றைய சமுதாயத்தை பாதிக்கின்ற மற்றொரு முக்கியமான பாதிப்பு சோசியல் மீடியா கிரைம்ஸ், ஆன்லைன் கிரைம்ஸ், சைபர் கிரைம்ஸ். இந்த சைபர் கிரைம்ஸ் உடைய குற்றங்கள் தமிழகத்தில் ஒரு நாளில் மட்டும் தமிழகம் முழுவதும் 13 to 15 கோடி ரூபாய் சைபர் அஃபென்ஸில் மக்கள் இழக்கிறார்கள். ஒரு வருடத்தில் இந்தியா முழுவதும் 20,000 கோடி ரூபாய்க்கு மேல் மக்கள் இந்த சைபர் குற்றங்களின் வாயிலாக இழக்கிறார்கள். பெரும்பாலான இழப்பு ஈடுகட்ட முடியாத இழப்பாக மாறிவிடுகிறது. பலர் தங்களுடைய வாழ்க்கையில் சம்பாதித்த அனைத்தையும் ஒரே இரவில், ஒரே நாளில் மொத்த பணத்தையும் இழந்து விடுவதை பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் சைபர் கிரைம் குறித்த அறியாமை, ஆன்லைனில் பொருளீட்ட முடியும் என்ற ஒரு தவறான எண்ணம், ஆன்லைன் ஸ்கேம்ஸ் என்ன என்று தெரியாமல் அந்த பாதிப்புகளில் அகப்படுவது. இது குறித்தும் இந்த ஒரு கணம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். 6ஆம் வகுப்பு மாணவர்களிலிருந்து கல்லூரி மாணவர்கள் வரை, கல்லூரி பேராசிரியர்கள் வரை, காவல்துறை அதிகாரிகள் வரை எல்லோரையும் பாதிக்கின்ற இந்த சைபர் கிரைம்ஸ் நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்க வந்திருக்கின்ற ஒரு குற்றம். குற்றவாளி யார் என்று அறியாமல் மக்கள் தங்களுடைய பணங்களை இழந்து விடுகிறார்கள். அடுத்ததாக மிக முக்கிய பாதிப்பு இன்றைய சமுதாயத்தில் நாம் காண்பது இந்த போதைப் பொருள். போதை என்பது நார்காட்டிக் அஃபென்சஸ், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் மட்டுமல்ல, குடி பழக்கம் கூட ஒரு முக்கிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு தவறான நிகழ்வு. இந்த போதை பழக்கத்தை நாம் தவறு என்று உணர்ந்தால், அது ஒரு சமுதாயத்தை சீரழிக்க வருகிறது, குடும்பத்தை அழிக்க வருகிறது என்று உணர்ந்தால் நாம் அதை விட்டு தள்ளியே இருக்க முடியும். அந்த எண்ணத்தையும் இன்று ஒரு விதையாக உங்களுடைய மனதில் நாங்கள் இட்டு செல்ல ஆசைப்படுகிறோம். இதை முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 3 விதமான பாதிப்புகள் சமுதாயத்தை பாதிக்கின்றன: விபத்துக்கள், ஆன்லைன் கிரைம்ஸ் மற்றும் இந்த போதை பழக்கத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள். இந்த 3லிருந்தும் இருக்கின்ற மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும், நீங்கள் சிறு வயதிலிருந்து இன்று விதைக்கப்படுகின்ற விதை உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கின்ற எண்ணமாக அமைய வேண்டும் என்ற தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நீங்கள் பெற்ற தகவல்களை உங்கள் மனதில், ஆழ் மனதில் இருத்தி உங்கள் வாழ்க்கை முழுவதும் அதை ஒரு உறுதியான எண்ணமாக, ஒரு தேவை மிகுந்த எண்ணமாக, உங்களை வழிநடத்தும் எண்ணமாக நீங்கள் இட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பெரம்பூர் என்றாலே பெரிதாக இருக்கிறது என்பதை நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.